காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஆக்சுவலி யுகா பிறந்ததுல இருந்தே நாங்க வந்து அவளை பார்க்கணும் வரும் நம்மள வருவோம் ஆனா வரமாட்டோம். இந்த மாதிரி சினாரியோவே நடந்துட்டு இருந்தது. என்னன்னா யுகா பிறந்த அந்த டைம்லயே வந்து அவளுக்காக நான் எல்லாமே ஷாப் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு விஷயம்னா இப்ப யுகா வளர்ந்துட்டாளா இல்லையா, என்ன எப்படி இருக்கான்ற எனக்கு ஐடியா இல்லை. பட் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அவளுக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆன்லைன்ல தான் நான் ஷாப் பண்ணேன். ஸோ யுகாக்காக ட்ரெஸ் வாங்கினேன். ஓகே, நியூ பார்ன் டைப்பர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இன்னுமா பேம்பஸ் போடுற யுகாக்காக. அண்ட் இது யுகாக்கு இப்ப யூஸ் ஆகல, ஆனா அப்புறமா அவனுக்கு யூஸ் ஆகுது. வானோட ரொம்ப ஃபேவரட்டான ஜிராஃப் டாய் அவனும் வச்சிருக்கான் பாருங்க. சோ அது அவனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டாய். சோ நானும் யுகா கிட்ட வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு இதை நான் ஆர்டர் பண்ணேன். வாங்கிட்ட பிரவுன் கலர் இருக்கும், யுகாக்கு ரெட் கலர். அண்ட் இது வந்து ஃப்ரூட் நிப்லா. ஸோ இந்த பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இதில் போட்டு கொடுத்துட்டா குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டி விடுறதோட அவங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்றதுல ஒரு பேர் ஆனந்தம் இருக்கும். அது நம்ம அவங்க கிட்ட எடுத்தோம்னா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே. ஸோ இது ஒரு அருமையான டைம். நான் வான்கிட்ட பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் என்ஜாய் பண்ணி விளையாடின டைம். ஸோ அதுக்காக இப்போ யூஸ் கிடையாது யுகாக்கு. ஆனால் யுகா வளர்ந்து ஒரு 6 months அந்த மாதிரி டைம் 7 months எல்லாம் இது அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காயத்ரி இதை வந்து ரொம்ப லவ் பண்ணும். ஸோ அதுக்காக நான் வாங்கிட்டு இருந்து என்னென்னலாம் பார்க்கணும் அதை வச்சு நான் வாங்கியிருக்கேன் சில பொருட்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பொம்மை. சார் வாங்க சார், யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, ராபிட், பன்னி. ஓகே, ஸோ இது 2-in-1 டாலர். ஆக்சுவலி இது கேரட்டாவும் இருக்கலாம். இது விக்கி துபாயில இருந்து வரும்போது யுகாக்காக வாங்கிட்டு வந்தது. ஸோ இட்ஸ் 2-in-1 இது. இல்ல வேணா யுகாக்கா போய் பார்த்து கொடுக்க போறோம் தானே. So it's a carrot come bunny. ஆள விட்ற சாமி. வணக்கமே. ஓ கிகு இந்தா இங்க பாரு. bunny நீ இறங்காதீங்க வா. இந்தா இங்க வா. come sit up. sit here's your giraffe. So இன்னைக்கு ஃபைனலா யுகாவை போய் பார்த்து இதை கொடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியா. அது என்னன்னா நானும் ஃபோன் பண்ணி இப்ப நான் அவளுக்கு ஃபோன் பண்ண வச்சுக்கோங்க எனக்கு கழுவி ஊத்துவா. நாராசமா கேட்காம டேரக்டாவே போயிடலாம். 10,000 வாட்டி ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வரட்டா, நான் நாளைக்கு வரட்டா, நான் இப்ப வரட்டா, நான் அப்ப வரட்டா சொல்லி எல்லாம் டிலே ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால கேட்காமலே போயிடலாம். இல்ல விக்கி என்ன சொல்றான்னா ஃபோன் பண்ணி கேளு, அவனை கழுவி ஊத்துறதையும் நான் கொஞ்சம் வீடியோவா எடுக்கிறேன், ஜாலியா இருக்கும், அப்படி என்டர்டெயினா இருக்குமே அவன் ஆசைப்படுறான். இந்த அசிங்கத்தெல்லாம் எல்லாருக்கும் பப்ளிக்கா பப்ளிஷ் பண்ணுமான்னு என்னோட ஒரு மன வருத்தம். என்னவா நான் சொல்றேன், போன் பண்ணிக்கலாமா காயத்ரி ஆண்டிக்கு, அத்தைக்கு? காயத்ரி அத்தைக்கு போன் பண்ணிக்கலாமா? இது வேணுமா? இது அதான் உங்களுக்கு வேணும். இது நம்ம யுகா பாப்பா கொடுக்க போறோம். யுகா பாப்பா தாமா, யுகா பாப்பா தாமா 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 தாமா. சோ இதுதான் நான் அவளுக்காக வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அச்சு கொடுத்துடலான்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். சரி வாங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆன் த வேல போன் பண்ணி பார்ப்போம். நான் திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு அவ வீட்டுல இல்லைன்னா அதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. அதனால போற வழியிலே ஒரு போனை போட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, நான் இப்ப காயத்ரி கால் பண்ணேன். ஹாய் ப்ரோ. ஸோ காயத்ரிக்கு சர்ப்ரைஸ் ப்ரோ சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஸோ நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. காயத்ரிக்கு சர்ப்ரைஸ். அதனால நாங்க இப்ப காயத்ரி வீட்டுக்கு போக போறோம். என்னது வா மேல வா வா வானா வா. யுகா பார்க்கலாம் போய். நல்ல வேலை காயத்ரி போன் எடுக்கல, எடுத்திருந்தா கழுவி கழுவி ஊத்தி இருப்பா என்னையும் உன்னையும். அட போங்கடா அப்படின்னு.
வான் தூங்கியாச்சு. காயத்ரி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. என்னன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டு தருண் ஒண்ணுமே வாங்கலன்னு சொல்லிட்டு தருணுக்காக சின்ன ஒரு ஐஸ்கிரீம் கேக், தங்கத்தை பெத்து எடுத்த ஏன் செல்லத்துக்கு வந்து எல்லாமே பாப்பாக்கு வாங்கணும். ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் குட்டி தங்கத்தையும் பெரிய தங்கத்தையும் போய் விசிட் பண்ணலாம். புலம்புறதுல எனக்கு போட்டியா இல்ல உங்க அளவுக்கு பெரிய சேனல்ல ஏதோ காயத்ரி from Amjikara. வான் விங் நல்லா இருக்கு. இது கூட வான் விங் வான் விங். கிட்டத்தட்ட பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு என் குழந்தை. இல்ல இல்ல ஆக்சுவலா அதுக்கு நான் தான் காரணம். என்கிட்ட தான் சொல்லியிருந்தா போகணும் நான் தான். அது வரலனா கூட பரவாயில்ல, காலைல போன் அடிச்சுதான் இன்னைக்கு நான் ஈவினிங் பண்ணி. இல்ல ப்ரோ உங்க ஐட்டம் வந்துட்டோம். சொன்னா பிரச்சனையா சொல்லாமலே ஹாய் வணக்கம்டா மாப்ள. ஓகே சர்ப்ரைஸா வச்சு போன் வந்துட்டேன். ஹலோ சுபாயா பாப்பா பாரு. come let's sit down come sit down. sit very good boy. வான் வந்து பசங்க கொடுத்த மெங்கலா. ஆமா ஆமா இல்ல சீரியஸா இல்ல சீரியஸா அவன் என்ன மாதிரி கேர்ள்ஸ்னா பிடிக்கல அவனுக்கு. ஆமா ப்ரோ நம்மள மாதிரி திடீர்னு அந்த வீட்டு ஒரு கிரஷாவே மாறிடுச்சு. அவன் அழுகிற மாதிரி நடிச்சுவாங்க தங்கம். அல்ல பாப்பா அல்லம்மா. ஓ அவன் பாத்துக்கிட்டு அட்ராக்ஷன் இல்லையா? ஆமா பார்த்தேன் அவன் விட்ட இடத்துல இருந்து இவன் ஆரம்பிக்கிறான். அவன் ஆரம்பிக்கிறான். அட்ராக்ஷன் இல்லையா? யுகாக்கு ஓகே. ஆனா என்னன்னா நான் அப்பவே வாங்கிட்டேன் யுகாக்கு. ஆத்தா குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா. அதான் எனக்கு புரியல. ஹாய் அவன் போயிட்டாங்க தன்னோட விளையாட. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் போறேன் விளையாட. என்ன இது இப்ப பிறக்கிற பசங்க எல்லாம் பையன் முதல்ல எல்லாம் தானே இருப்பாங்க. விக்கி நீ எல்லாம் வந்து எப்படி பொண்ணுங்க கிட்ட தான் போயிருப்ப. what nonsense you are talking about me. பெரியமா அத்தை ஆன்ட்டி அந்த மாதிரி போயிருப்ப. ஆமா நான் நிறைய லேடிஸ் கிட்ட தான் வளர்ந்தேன். அத்தை ஆமா எனக்கு தெரியுது பசங்களுக்கு உஷாரா இருக்கானுங்க. ஆனா பெருசா வளர்ந்தோடனே பாரு கேர்ள்ஸோட பெருசா இது இல்ல. இவன் சின்ன வயசுல ஆம்பளைங்களோட சேர்றான். பெருசா வளர்ந்தோடனே ஐயோ அந்த பக்கமே அனு இங்க பாரு பின்னாடி பாரு. யாருமா என்னது நீங்க ரெண்டு பேரும் 6th ஒண்ணா படிச்சீங்க. பாத்துக்கியா என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? காலத்துல விக்கி அனு எப்படி லவ்வர்ஸா சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப கூட இல்ல இப்ப கூட நான் சின்ன பையன் தான். ஒரு காலத்துல இல்ல ஒரு காலத்துல 80s மாதிரி பேசுறீங்க. பழகினாங்க ஒரு காலத்துல. ஆமா அப்படி ஓகே. இங்க பாருங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு அப்பா அம்மாவா பாத்துட்டு சொல்லுவாரு. எப்படி இருந்ததா எப்படி பட் இதுவும் இந்த கேஸ் ஒரு மாதிரி நல்லா தான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாதானே இருக்கியா? சூப்பரான ஃபேஸ். எல்லாம் ப்ரோ தான் என் குரு. மங்களம் உண்டாகட்டும். சிஷ்யா
உனக்கு எப்படி இருந்தது பிரெக்னன்சி ஜர்னி? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்த pregnancy journey. இன்னொரு ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா யுகாவோட டாடி கூட இருந்தார் ஃபுல்லாவே. ஆனா அவர் ஏன் கூட இல்ல, டாக்டரோட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மாஸ்க் எடுத்து கொடுக்கறது, கத்திரிக்கோல் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அங்கேயே பாக்குறேன், நீங்க உள்ள இருந்து பாத்தீங்களா ப்ரோ? சூப்பர். அப்படின்னு கேட்டேன். I was keeping it comfortable. சூப்பர். I said, எப்படி ப்ரீத் பண்ணணும் பாப்பா வெளியில எடுக்க உள்ளேதான் என் கூட தான் வந்தார், ஃபுல்லா அங்கதான் இருந்தாரு. ச்சே, எப்படி இருந்தா தெரியுமா அவரை போய் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கேரட்டா ஏய் பெட்டிக்குள்ள போனோமா இல்ல பார்க்க வந்திருக்கோம். பார்க்க வந்திருக்கோம். உங்க அம்மாவை பாரு. மம்மி கொடுத்தாங்க நீங்க. மம்மி செல்ல மாட்டாங்க நீங்க. தங்கு பாப்பா கிசு கிசுக்கு வராம வேணாம், அவன் கிஸ் அப்படியே உறிஞ்சு எடுத்துருவான். அவனுக்காக ஒரு பொம்பளை பொண்ணு டாலே வாங்கி வச்சிருக்கேன் ப்ரோ. குஷி விஜய் ஜோதிகா பெட்ல இல்லையா? பெட்ல இல்லையா? ஆமா இல்ல. எப்படி பாப்பா இல்ல. அம்மா எங்கம்மா? அம்மா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கம்மா? என்னதான் நீ எனக்கு அப்பா வரதாலும் உன் புத்தி எனக்கு அப்படியே இருக்கும். என்ன கண்ணத்துல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா கண்ணத்துல பேக்கரியை டெவலப் பண்ணது போதும், பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க. ப்ரோ ஆக்சுவலா நீங்க பாத்தீங்களா, நம்ம ஜென்ரேஷனோட அந்த குட் பாய்ஸோட ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ வரவனுங்க எல்லாம் ரொம்ப அராத்தா இருக்கிறானுங்க. இல்ல ப்ரோ, நம்மள மாதிரி எல்லாம் யாருமே எங்களுக்கு அப்புறம் அந்த குட் பாய்ஸ் சோலி முடிச்சு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அனு. எப்படியோ வந்துட்டேன். என்ன பயங்கர ஃபார்மலா தேங்க்யூ எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா ஆங்கிலத்துல வர எப்படியோ என்கிட்ட ரூட் கேட்காம மேப் கேட்காம வரேன்னு சொல்லாம இல்ல தேங்க்ஸ் டு யுவராஜ் ப்ரோ. அவர்தான் வந்து நிஜமாவே எனக்கு வந்து பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான். ரெண்டாவது வார்த்தை இல்ல ஆஃப்டர் எப்படி ரியாக்ட் பண்ணாது? ஆஹா நிஜமாவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தது ஹாப்பியா தான் இருந்தது. தேங்க் யூ. இது ஒரு மாதிரி நம்மளா மீட் இல்ல நான் ஃபர்ஸ்ட் இப்போ யுகாவை தான் மெயினா யூடியூப்லயே பார்த்துருந்தேன் வீடியோஸ்லயே. அவளை வந்து பார்க்கணும் தான் மெயினா அப்படியே வந்து அவங்கள பார்த்து தான் நான் ரொம்ப ஹாப்பி. ஆமா யுகா நம்ம ஜெனரேஷன் மீட்டருக்கு அப்புறம் இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மீட். அதுதான் அவ சொன்னா. நான் சொன்னேன் whatever it is, பெருசா கான்டாக்ட் கிடையாது, டச் இல்ல, பட் anything for you na I will be there. அதே மாதிரி எனக்கு எப்பனாலும் பெருசா இல்லனாலும் இவர்கிட்ட நான் மெசேஜ் அன்னைக்கு 2 மணிக்கு நாங்க 2 பேரும் மெசேஜ் பண்ண லவ்வர்ஸ் மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு உனக்காக நான் எப்பவுமே நான் இருப்பேன், நானும் உனக்காக எப்பவுமே இருப்பேன்டி ப்ரோ. என்னடி பண்ணிட்டு இருக்காரு? எனக்கு அது எப்பவுமே அந்த ஒரு ஃபீல் இருக்கு. நான் சொல்லும்போது அவ்வளவு சொன்னாங்க, எனக்கு அது எப்பவுமே இருக்கு. நம்ம வந்து பேசலனாலும் மனசால ஆக்சுவலா அனுவோட மூக்க பாருங்களேன், இப்போ ரொம்ப சீரியஸா பேசுறா அவ. வெளியே வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்க. எப்பவுமே இந்த மாதிரி சிரிச்சிட்டு ஜாலியா இருக்கும். நான் நல்லா பாத்துக்கோ விக்கி, என் கண்ணியே உங்ககிட்ட அப்பா ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாதா? ஓகே நாங்களா அழுதானா அதை எடுத்துக்கோ. நாங்களா தேவையில்லாம அழுதுங்க. ஆமா ஆமா எப்படி தெரியுமா அழுவீங்க? சும்மா வாழ்வீங்க, எதுக்குன்னே தெரியாம அழுதுருப்பீங்களே ப்ரோ. அழகா பாத்துக்கோ நல்லபடியா, சரியா? இல்ல கூட்டிட்டு வா, நாங்களும் வரோம், கூட்டிட்டு வா அங்கேயும். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க சாட் பண்ணுவாங்க. ஹாய் அண்ட் டே you there?
ஸோ ஹாப்பி ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அனு விக்னேஷ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, நிறைய வீடியோ போட்டுருக்கேன். ஓகே ஓகே தம்பி. ஆமா, Thanks for watching. Bye. பாய் சியா. பாய் சொல்லிருப்பா. Bye.